ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேசிக் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் இந்த மாதிரி ரூட்டில் கொடுத்துட்டு இதை வந்து ஏறு வரிசைப்படுத்துக, இறங்கு வரிசைப்படுத்துக, அப்படி இல்லைனா இவற்றுள் எது பெரியது எது சிறியது சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி சம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். சரிங்களா, ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் பவரில் என்ன இருக்குன்னு பார்த்துங்க. ரூட்டோட அடுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ இது எல்லாத்தையும் ரூட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏறு வரிசைப்படுத்துறது, இறங்கு வரிசைப்படுத்துறதுலாம் கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா, ரூட் எடுக்கிறதே கொஞ்சம் கஷ்டம். அதனால இதை எப்படி சால்வ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரூட்டோட பவரில் இருக்க நம்பர் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணணும்னா சமப்படுத்தணும். எல்லாமே வந்து ஒரே நம்பர் ஆகணும். அப்போ எப்படி ஆகுறது பார்த்தீங்கன்னா, இந்த ரூட்டோட பவரில் என்ன நம்பர் இருக்கோ அது எல்லாத்துக்குமே வந்து எல்சிஎம் எடுக்கணும். சரிங்களா, இங்கே என்ன இருக்குன்னா 4, இங்கே 3, 2. ஸோ 4, 3, 2 எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2ஆல் போடுறோம். சரிங்களா, 2, 2, 4. இந்த 3 அப்படியே வரும். 2, 2. சரிங்களா, இப்போ பாருங்க 2 தான் வரும். 3 அப்படியே இருக்கும். 1, 3ஆல் போடுறோம். 1, 1, 1. சரிங்களா, இது எல்லாத்தையும் பெருக்கணுமா? 2, 4, 4, 12. 12 தான் இவரோட எல்சிஎம். ஓகேவா? அப்போ இந்த 4 12 மாற்றணும். அப்போ எதால் பெருக்கணும்? இந்த 4 12 மாற்றணும். பவரில் இருக்க 4 12 மாற்றணும். அப்போ எதால் பெருக்கணும்னு பாருங்க. 3ஆல் பெருக்கணும் ஆயிடுமா? அப்போ 4 3ஆல் பெருக்க போகிறோம். ஸோ எதால் பெருக்கிறோமோ அதையே வந்து உள்ளே இருக்கிற நம்பருக்கும் பவரில் பெருக்கணும். சரிங்களா, உள்ளே இருக்க நம்பருக்கு பவரில் பெருக்கணும். இங்கே 3ஆல் தானே பெருக்கிறேன். அப்போ அந்த 3ஆல் பெருக்கிற நம்பரை உள்ளே இருக்க நம்பருக்கு பவர் போட்டுருணும். சரிங்களா, அப்போ இது என்ன ஆயிரும்? 12 ரூட்டு 5 கியூப்னு ஆயிருமா? கரெக்டாக. அதே மாதிரி இப்போ இவர் பாருங்க 3 இருக்கு. இதை வந்து 4ஆல் பெருக்கினா தான் 12ஆம் வரும். அப்போ இவர் 12 ரூட்டுக்குள்ளே 4 பவர் 4 இப்படி வந்துடும். கரெக்டுங்களா? இவர் 6ஆல் பெருக்கினா தான் வரும். கரெக்டுங்களா? அப்போ 12 3 பவர் 6 இப்படி ஆயிரும். கரெக்டுங்களா? இப்போ பாருங்க ரூட் எல்லாமே வந்து சேமாக இருக்கா? எல்லாமே 12 ரூட்டு தான் இருக்குது. கரெக்டா? ஸோ அப்போ எல்லா ரூட்டெல்லாம் விட்டுருங்க. சரிங்களா, உள்ளே இருக்கிற நம்பரை மட்டும் எடுத்து இப்போ இதில் எது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அதை ஏறு வரிசைப்படுத்த வேண்டியதான். இப்போ 5 கியூப்னா என்ன வருதுன்னு பாருங்க. 5 கியூப்னா 5 வந்து 3 வாட்டி பெருக்கணும். 5 × 5 × 5 அந்த மாதிரி பெருக்கணும். 25 25 × 5 125. சரியா? அப்போ அதே மாதிரி இது பார்க்கணும். 4 × 4 × 4 × 4. ஓகேவா? 4 16. இது ஒரு 16. 16 256. சரியா? இங்கே பாருங்க 3 வந்து 6 வாட்டி பெருக்கணும். 3. ஓகேவா? 3 3 9. 3 3 9. 3 3 9. 9 9 81 × 9 9 72 729. ஸோ இதுதான் வருது இல்லைங்களா? அப்போ பாருங்க இவருக்கு வந்து 729, இவருக்கு 256, இதுக்கு 125. அப்போ எது பெருசு? இவர் தான் பெருசு. கரெக்டா? 729 வருது. அப்போ 2, அதாவது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்க 3. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நம்பரு. நம்ம ஏறு வரிசைப்படுத்தினா சின்னதுல இருந்தால் பெருசு போகணும் இல்லையா? அப்போ சின்ன நம்பர் எதுன்னு பாருங்க. இவர் வந்து 729, இவர் 256, 125. அப்போ எது பெருசு? இப்போ இது எந்த ஆர்டரில் இருக்குன்னு பாருங்க. சின்னதுலேருந்து பெருசு போகுதா? ஓகே, இவர் சின்னது, இவர் பெருசு, இவர் அதை விட பெருசு. ஓகேவா? அப்போ இப்படி வரும். கரெக்டா? இது வந்து ஏறு வரிசை. இதை அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றி எழுதுனா இறங்கு வரிசை. சரிங்களா? இன்னொரு சம் பார்க்கலாம், புரியும். இங்கே பாருங்க, இது எல்லாத்தையுமே வந்து இப்போ இறங்கு வரிசைப்படுத்துகிறோன்னு வச்சுங்களேன். இறங்கு வரிசைப்படுத்தும். அப்போ என்ன பண்ணோம்? ரூட்டோட அடுக்கில் என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்குமே வந்து எல்சிஎம் எடுக்கணும். கரெக்டுங்களா? இங்கே என்ன இருக்குது? 3 இருக்குது. இங்கே 3 இருக்குது. இங்கே 4 இருக்குது. ஸோ 4 3க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 12 தான் வரும். அப்போ பாருங்க, இந்த 3 12 மாற்றினா 4 தான் பெருக்கணும். அப்போ 12 ரூட்டுக்குள்ளே 2 பவர் 4ன்னு ஆயிரும். இவர் 12 ரூட்டுக்குள்ளே 4 பவர் 4ன்னு ஆயிடுவார். ஏன்னா 4ஆல் தானே பெருக்க போகிறோம். அதுதான். இப்போ இவர் 3ஆல் பெருக்கணும். அப்போ 12 ரூட்டுக்குள்ளே 4 பவர் 3 இப்படி ஆயிரும். கரெக்டுங்களா? இப்போ பாருங்க எல்லாமே ரூட்டு 12 தானே. அப்போ இது எல்லாத்தையும் ரூட்டெல்லாம் விட்டுருங்க. உள்ளே இருக்க நம்பரை மட்டும் எடுங்க. 2 பவர் 4, 4 பவர் 4, 4 பவர் 3. சரியா? 2 பவர் 4 என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்க. 2 × 2 × 2 × 2. சரி, 4 4 16. கரெக்டா? இவர் பாருங்க 4 × 4 × 4 × 4 16 16 256. ஓகே, 4 கியூபு. அப்போ என்ன வருது? இது மட்டும் தானே. 16 × 4 64. ஓகேவா? 64. அப்போ பாருங்க இவருக்கு 16,
இவருக்கு 256, இவருக்கு 64. இப்போ இறங்கு வரிசைப்படுத்தணும். அப்போனா பெரிய நம்பர் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். எது பெருசு? இதுதான். அப்போ இவரு, அதுக்கப்புறம் எது பெருசு? இவரு, அதுக்கப்புறம் இவரு. அப்போ ஆன்சரு இப்படி தான் வரும். பெருசு பெருசு. இதான் இறங்கு வரிசை. பெருசுல இருந்து சின்னதுக்கு. ஓகேவா? இதே ஏறு வரிசை கேட்டாங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்களேன். √2 கியூப் ரூட்டுக்குள்ள 3. சரியா? இதுல எது பெரியதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா அதே தான், அதே சம் தான், அதே மாடல் தான் இதுவும். சரிங்களா? இங்க என்ன ரூட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே இல்லை, ஆனால் வந்து 1 இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துப்பீங்க. இங்கே எதுவுமே இல்லை, 1ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. அது தப்பு. இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாதா ரூட்டுனாலும் ஸ்கொயர் ரூட்டுனாலும் சேம் தான். சரியா? இந்த ஸ்கொயர் ரூட்டு தான் சாதா ரூட்டாக போடுவாங்க. அப்போ இந்த ரூட்டு பவர் அடுக்கு என்னது? 2. சரியா? 1ன்னு எடுக்கக்கூடாது. அப்போ 2க்கும் 3க்கும் தான் எல்சிஎம் எடுக்கணும். அப்போ என்ன வருது? 6 எல்சிஎம். அப்போ இங்கே 2 இருக்குன்னு அர்த்தம். இது வந்து இப்படி தான் அர்த்தம். சரிங்களா? அப்போ இந்த 2 6ஆக மாற்றணும். எப்படி? 3ஆல் பெருக்கணுமா? அப்போ 6ஆக மாறிடும். 2க்குள்ள 3, 2 பவர் 3ன்னு இருக்கும். இது 6ஆக மாற்றணும்னா 6 இருப்பாரு, 3 பவர் 2. ஏன்னா 2ஆல் தானே பெருக்க போகிறோம், 3 ஆல்ரெடி இருக்கு. அப்போ ரூட்டெல்லாம் விட்டுருங்க. 2 பவர் 3, 3 பவர் 2. இவர் என்ன ஒரு 8, இவர் என்ன ஒரு 9. அப்போ யார் பெருசு? இவர் தான் பெருசு. அப்போ இவற்று எது பெரியதுன்னா கியூப் ரூட்டுக்குள்ள 3, இவர் தான் வந்து பெரியது. ஓகேவா? இந்த சம் பாருங்களேன். இவற்றுள் எது பெரியது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே என்ன இருக்கு? 3, இங்கே 4. இது ரெண்டுத்தையும் எல்சிஎம் எடுத்தா 12. சரியா? அப்போ இவர் 4ஆல் பெருக்கணும். அப்போ 4ஆல் பெருக்கணும்னா 12,000. 3க்குள்ள பவர் 4ன்னு வருவார். இவர் 12 ஆயிடுவார் 3ஆல் பெருக்கணும். அப்போ 4 பவரில் 3ன்னு ஆயிடுவார். அப்போ பாருங்க, ரூட்லாம் கேன்சல் பண்ணிட்டு உள்ளே இருக்கிறத மட்டும் எடுங்க. 3 பவர் 4, 4 பவர் 3. 3 பவர் 4னா 3 × 3 × 3 × 3 9 9 81. இவர் 4 × 4 × 4 64ன்னு வரும். ஓகேவா? அப்போ இவர் தான் பெருசு, இவர் தான் பெருசு. ஓகேவா? இந்த சம் பாருங்க. எது சிறியது சொல்லிட்டு கேட்குறாங்க. இதோட உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுன்னா நீங்கள் இந்த 2 சம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. தெரியாதவங்க வீடியோஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க பார்த்துட்டு. சரிங்களா? இங்கே பாருங்க, இங்கே வெறும் √3 தான் இருக்கு. ஆனால் அப்போ ரூட்டுன்னா ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்டுன்னு தான் அர்த்தம். அப்போ இங்கே 2 இருக்குன்னு தான் அர்த்தம். சரிங்களா? அப்போ 2 4, இவருக்கு எல்சிஎம் எடுத்தா என்ன தான் வரும்? 4 தான் வரும். அப்போ இந்த 2 மட்டும் 4ஆக மாற்றினா போதும். அப்போ என்ன வரும்? ரூட்டுக்குள்ள 3 ஸ்கொயர்னு ஆயிடுவார். இவர் அப்படியே இருப்பார். கரெக்டா? அப்போ 3 ஸ்கொயர்னா என்ன வரும்? 9. இவர் 10. அப்போ யார் பெருசு? இவர் தான் பெருசு. ஆனால் எது சிறியதுன்னு கேட்குறாங்க. அப்போ இவர் சிறியது. ஓகேவா? இதை பாருங்க, ஏறு வரிசைப்படுத்துக சொல்கிறாங்க. அதே தான். இங்கே இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் எடுக்க போகிறோம். ஸோ 3 9 6 இது எல்லாத்தையும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வருது? 1 3 வாட்டி 2 வாட்டி 6 3 18. 18 தான் எல்சிஎம். சரியா? அப்போ இந்த 3 6ஆல் பெருக்குனா 18 ஆயிரும். அப்போ என்ன பண்ணும்? 18 2 பவர் 6ன்னு ஆகும். இவர் 2ஆல் பெருக்குனா வந்துடும். அப்போ 18 4 பவர் ஸ்கொயர் 4 பவர் 2. அப்போ இங்கே பாருங்க 6 இருக்கு. அப்போ 18 3 பவர் 3 இப்படி வந்துடும். கரெக்டுங்களா? இப்போ பாருங்க, ரூட்டெல்லாம் விட்டுருங்க. 2 பவர் 6ஆ? 2 பவர் 6 வேல்யூன்னா 4 பவர் 2ன்னா 3 பவர் 3 என்னன்னு பார்ப்போம். அப்போ பாருங்க 2 × 2 × 2 × 2 × 2. ஓகேவா? 6 வாட்டி போட்டாச்சா? 2 4 4 4 64. சரியா? இவர் 16, இவர் 27. சரியா? 27. இப்போ எது பெருசு? இவர் பெருசு. ஏறு வரிசை தானே கேட்குறாங்க. அப்போ சின்னதுல இருந்தால் போகணும். யார் சின்னது? ரொம்ப சின்னது பார்த்தீங்கன்னா இவர் 4 ஸ்கொயர்னு வருதா? அப்போ இவர் தான் சின்னது, இவர் தான் சின்னது. இதுக்கப்புறம் யார் சின்னது பாருங்க? இவர். அவர் யார்? இவர். அப்போ அப்புறம் இவர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். With